வணக்கம். நான் செந்தில்குமார், திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தாராபுரம் ஒன்றிய கழக செயலாளர், ஊராட்சி ஒன்றிய குழுவினுடைய தலைவர். வணக்கம். வருகின்ற 19ஆம் தேதி நடக்கவிருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி சார்பிலே ஈரோடு வேட்பாளராக போட்டியிடுகின்ற சகோதரர் பிரகாஷ் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டுமாய் உங்களிடையே நான் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். தாராபுரம் ஒன்றிய பகுதியை பொறுத்தளவிலே பல்வேறு நலத்திட்ட பணிகள் இந்த 3 ஆண்டுகளிலே நாங்கள் செய்து முடித்திருக்கின்றோம். இந்த அரசு பொறுப்பேற்றவுடன் கொரோனா காலத்து நிதியாக 4000 ரூபாய் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதை போலவே மகளிருக்கு உரிமைத்தொகை 1000 கொடுக்கப்பட்டிருக்கு. 1,15,00,000 மகளிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை போலவே பேருந்திலே மகளிருக்கு கட்டணமில்லா பயணம் அமல்படுத்தப்பட்டு அந்த சலுகையும் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதே போல பல்வேறு நலத்திட்ட பணிகள் தமிழக அளவிலே செய்து கொண்டிருக்கிறது. அதை பொறுத்த மட்டிலே தாராபுரம் ஒன்றியத்திலே முதலமைச்சர் கிராம சாலை திட்டத்தின் மேல் 10 கோடி செலவிலே பல சாலைகள் செப்பனிடப்பட்டிருக்கின்றது. அதை போலவே அயோத்திதாசர் பண்டிதர் நிதியின் மூலமாக 93 லட்சம் செலவிலே பல்வேறு இடங்களிலே ஏழை மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்கின்ற பகுதியிலே தார்ச்சாலை, சாக்கடை வசதி மற்றும் சிமெண்ட் சாலை போன்றவையெல்லாம் வேலைகள் நடந்து முடிக்கப்பட்டிருக்கின்றது. அதை போலவே கிட்டத்தட்ட தாராபுரம் யூனியனை பொறுத்த அளவிலே, தாராபுரம் ஊராட்சி ஒன்றியத்தை பொறுத்தளவிலே மெயின் சாலையிலிருந்து பிரிகின்ற அனைத்து சாலையும் கிட்டத்தட்ட 70% சாலைகள் செப்பனிடப்பட்டிருக்கிறது. தேர்தலுக்கு பிறகு 100% சாலைகள், ஒன்றிய பகுதியில் இருக்கிற சாலைகள் அனைத்தும் முழுமையாக செப்பனிடப்படும் என்ற உறுதியை உங்களிடையே நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதை போலவே சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து கிட்டத்தட்ட இந்த 3 வருட காலத்திலே நமது ஊராட்சி ஒன்றிய பகுதியிலே 1 கோடி ரூபாய்க்கு மேலே பல பணிகள் செய்து முடிக்கப்பட்டிருக்கின்றது. தாராபுரம் ஒன்றிய பகுதியிலே 14 கோடி ரூபாய் செலவிலே புதிய கல்லூரி நஞ்சியம்பாளையம் பகுதி அமைக்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களால் பெரிதும் முயற்சித்து அந்த திட்டம் இன்றைக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நினைவூட்ட விரும்புகின்றேன். அதை போலவே மாவட்ட அளவில் இருக்கின்ற மருத்துவமனைகளுக்கு சமமாக தாராபுரத்திலே நகரத்திலே 24 கோடி ரூபாய் செலவிலே 6 மாடி கட்டடத்திலே பல்வேறு அனைத்து துறை மருத்துவர்களும் பணிபுரிகின்ற, சேவை செய்கின்ற ஒரு அருமையான திட்டத்தை மாண்பு அமைச்சர் பெருமக்கள், மாண்பு முதல்வர் அவர்கள், அமைச்சர் பெருமக்கள் முயற்சியினால் மாண்பு முதல்வர்களால் நேரடியாக நமக்கு வழங்கப்பட்டு அந்த கட்டடப் பணிகள் எல்லாம் இந்த நேரத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. விரைவிலேயே அது திறக்கப்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறது. அதே போல கிராம பகுதியிலே இன்னும் பல, அது குறிப்பாக ஆதி திராவிடர் காலனியில் இருக்கின்ற மக்களுக்கு பட்டா வேண்டுமென்று என்கின்ற தேவை விண்ணப்பங்கள் அதிகமாக வந்திருக்கின்றன, தேவைகள் இருக்கின்றன. ஒவ்வொரு குடியிருப்பிலும் 2 குடும்பங்கள் 3 குடும்பங்கள் வாழ்கின்ற நிலை இருக்கிறது என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். இந்த காலகட்டத்திலே விவசாய நிலங்களெல்லாம் விலைகள் அதிகமாக ஏறிவிட்ட காரணத்தினால் மாண்புமிகு முதல்வரிடம் இந்த குறைகளை எடுத்து சொல்லியிருக்கின்றோம். அதுக்கு தகுந்த விலை கிடைத்தவுடன் அந்த நிலங்களை சட்டப்பூர்வமாக அந்த நில உரிமையாளர்களுக்கு தொகையை கொடுத்து அந்த நிலங்களை பெற்று ஆதிதிராவிட மக்களுக்கு இலவச பட்டாக்களை வழங்க நடவடிக்கை எடுப்போம் என்ற உறுதியை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனவே பல்வேறு நல பணிகள் இந்த அரசு அந்த திமுக அரசு பொறுப்பேற்றவுடன் மக்களுக்காக செய்து கொண்டிருக்கிறது. இது மக்களுடைய அரசு என்று மாண்பு முதல்வர்களே சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில், ஈரோடு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்ற திரு பிரகாஷ் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெற செய்தீர்களானால் இன்னும் பல திட்டங்கள் இந்த பகுதிக்கு வரும் என்று நான் உறுதியளிக்கிறேன். நீங்கள் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேண்டும் என்று கேட்டு நன்றி கூறுகிறேன். வணக்கம்.